ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே கண்ணீரோட விடைபெற்றுறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படம் ஒன்று போட்டார் பிக் பாஸ். அந்த குறும்படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலான குறும்படம். எல்லா கண்டஸ்டரும் அழுதுருக்காங்க. எந்த ஒரு இடத்துல உடஞ்சி அழுதுருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் முக்கியமாக வந்து எனக்கு கனெக்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே என் கண்ணுலேருந்து கண்ணு கலங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கமருதீன் சொல்லும்போது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சிச்சுவேஷனில் எல்லா கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அந்த 2 பேர் மட்டும் இல்ல இல்லையா? ஸோ அது உண்மையாவே ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுவும் இல்லாம அவங்க போற ஏவி அவங்க 2 பேர் பண்ணது வந்து உண்மையாவே எனக்கு ரியலா கனெக்ட் ஆகுது. என்னன்னா, இந்த மாரி ஒரு சில சீசன்ல ஒரு சிலரோட தான் நம்ம கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பெர்சன் அழுதா நமக்கு அழத் தோணும். ஒருத்தர் சிரிச்சா நமக்கு சிரிக்க தோணும். ஸோ அந்த மாரி பண்ணும்போது உண்மையாவே வந்து இந்த 2 பேர் பண்ணும்போது எப்படி நம்ம சொல்லுமோ கானா வினோத் காமெடி பண்ணா எப்படி நமக்கு வந்து கனெக்ட் ஆகி சிரிக்கிறோமோ, ஒரு சில இதில வந்து வாட்டர் மெலன் கூட நமக்கு சிரிப்பு வரும் பண்றது. அந்த ஆளு முட்டாள்தனமா பண்ணாலுமே ஒரு சில இடத்துல உண்மையாவே சிரிப்பு வரும். அந்த ஆள பார்க்கும்போது. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. அந்த மாரி வந்து ஃபீல் பண்ணும்போது உண்மையாவே பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரு அவங்க ஏவில பார்த்து அழும்போது, அவங்க கிளம்பி போகும்போது, அதுவும் தனியா நிக்கிறாங்க பாருங்க பார்வதி யாரும் இல்லாம. உண்மையாவே அந்த டைம்ல வந்து கண்ணுலாம் வந்து தண்ணி வந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும் எல்லாரும். எனக்கெல்லாம் உண்மையாவே. யார் யாருக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ நிஜமா வந்து எல்லாருமே அவ்ளோ கனெக்ட் ஆச்சு. அதே மாரி வந்து நம்ம வினோத்திட்ட பாய் சொல்லிட்டு போவார் இல்லையா கமருதீன், திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஸோ அந்த டைமே உண்மையா அது ரொம்ப எமோஷனல் பாண்ட். அந்த எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய காலேஜ், ஸ்கூல் டேஸ்லாம் கடந்து வந்திருப்போம். ஸோ அந்த எமோஷனல் உண்மையாவே ரொம்ப உண்மையா இருந்தது. அவங்க 2 பேரோடது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இன்னும் ஒரு சிலரோடதும் கனெக்ட் ஆச்சு உள்ள இருந்தவங்களது. ஸோ அத என்னால கரெக்ட்டா சொல்ல முடியல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு உண்மையாவே வந்து தப்புகள் நெறைய பண்ணியிருக்காங்க. பட் ஓகே. பட் இந்த ஃபீல் பண்ணிட்டு எல்லாமே ப கிளம்பும்போது பிக் பாஸ் சொல்றாரு, "உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த சீசன்ல தான் உங்களோட சேர்ந்து நான் விளையாடி இருக்கேன். நெறைய பேசியிருக்கேன். உங்கள நெறைய திட்டவும் செஞ்சிருக்கேன் இந்த சீசன்ல." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொன்னு சொல்றாரு. இப்ப ஸ்கூல், காலேஜ் மாரி தான் இதுவும் ஒண்ணு. என்னன்னா நீங்க எல்லாம் கிளம்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் நான் வந்து கிளம்ப முடியாது இல்லையா? நான் இங்க தான் இருந்தாகணும். அடுத்த சீசனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கலாம் காலேஜ் முடிச்சுட்டு எப்படியோ அத ஃபீல் பண்ணுவீங்களோ, ஸ்கூல் முடிச்சுட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்களோ, அத மாரி நீங்களும் போயிட்டு அடுத்த வேல பார்க்க போயிடுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, இந்த கேங்கோட சேர்ந்து. பட் நான் வந்து போ முடியாதுல்ல. நான் வந்து அடுத்த சீசன்ல வரவங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்ற மாரி சொன்னாரு. உண்மையாவே அது வந்து என்னன்னா, ஒரு ஸ்கூல், காலேஜ் நம்ம போகும்போது டீச்சர் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஸோ இந்த செட்டு போயிட்டாங்க, அடுத்த செட்டு வருவாங்கன்னு. ஸோ அந்த மாரி தான் இருந்தது. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அருமையான ஸ்பீச் பிக் பாஸ்லேருந்து. ஸோ எல்லாருக்குமே சொன்னாரு. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இத பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நான் எப்படி உங்க படம் எது வந்தாலும் இங்க வாங்க உள்ளன்ற மாரி சொன்னாரு. என் பேர காப்பாத்துங்கன்ற மாரி எல்லார்ட்டயும் சொன்னாரு. எல்லாருக்கும் அட்வைஸும் பண்ணாரு. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மனத வந்து நெருட செய்ற ஒரு மொமெண்ட்டு. அதுவும் இல்லாம எல்லார் நேம் சொல்லும்போது கடைசில பார்வதி, கமருதீன் நேம் சொல்லும்போது, எல்லாருமே எழுந்து நின்னு கை தட்டுனாங்க. ஆளா வினோத் எழுந்து நின்னு கை தட்டினாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா எழுந்து கை தட்டுனாங்க. உண்மையாவே இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து அதுக்கு ஏத்த ஆள் தான் 2 பேருமே. நீங்க பார்த்திருந்தனா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நைட்டு 1 ஹவர் ஷோல வந்து கண்டிப்பா வரும்னு நெனைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.